ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சாப்பாடு, முறியல், பொரியல், சாம்பார், கத்திரிக்காய் முருங்கல் சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஊர் உலகத்துக்கே ஆகஸ்ட் 15 லீவுனாலும் கவர்மெண்ட் லீவுனாலும் என் ஆஃபீஸ்க்கு லீவ் இல்லை. ஏன்னா நானே ஓனர், நானே லேபர். நம்மக்கிட்ட கிளைண்ட் வரவங்க இன்றைக்கி கவர்மெண்ட் லீவுங்க, ஆஃபீஸ் இல்லை, உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களை பார்க்கட்டுமா, லோனுக்கா வரட்டுமான்னு கேட்டாங்க. கஸ்டமரு அவங்களோட சேலரி பேஸ் தான் நமக்கு முக்கியம். சரி 1 to 1:30 வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து இட்லிக்கு அரிசி ஊற வச்சுட்டு நானும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸில் வேலை முடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சத்தியமங்கலம் பண்ணாரியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல கெடா விருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அதனால் மொதல் நாளே போகிறேன்னு சொல்லிட்டு தம்பியை கொண்டு வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு கிளம்பிட்டாரு. நானும் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வரும்போது தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். பக்கத்துலேயே வெங்காயம் மண்டி. அங்கே வெங்காயம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாச்சு. எப்பொழுதும் 4 கிலோ 3 கிலோ 100 விற்பாங்க. இன்றைக்கி வந்து 2 கிலோ 100 தான். 1 கிலோ வந்துட்டு 50 பக்கம் வந்துடுச்சு. வெங்காயமும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். காலையில் போகும்போது எல்லா ஜாமானும் கழுவி வச்சுட்டு வீட்டில் அனைத்து வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் போனேன். வந்து பார்த்தா சிங்கு நிறைய ஜாமான் ஃபுல்லாக அதெல்லாம் எடுத்து விளக்கி வச்சுட்டு வீடெலாம் கூட்டி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக பொம்மை எல்லாத்தையும் எடுத்து விளக்கி வச்சுட்டு இன்றைக்கி என் வீட்டுக்கார் இல்லாததுனால நான் தான் போய் இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு வரணும். அரிசியெல்லாம் கழுவிட்டு மாவு அரைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். நிறைய பேர் வந்துட்டு நெகு நெகுன்னு அரைச்சா வந்து இட்லி வரமாட்டேங்குது, களி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ரேஷன் அரிசி தான் ஊற வைப்பேங்க. பச்சரிசி புழுங்க ரெண்டுமே ரேஷன் அரிசி தான் ஊற வைப்பேன். அதேமாதிரி நான் நெகு நெகுன்னு அரைப்பேன். ஆனால் இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும், தோசையும் சூப்பராக இருக்கும். இது எங்கள் அக்கா எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ சேம் அதே தான் நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய விஷயம் எங்கள் அக்கா எங்கள் அம்மா தான் ரோல் மாடலாக நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி ஆட்டிட்டு வந்து வீட்டில் காலைல வச்ச சாப்பாடு இருந்தது, சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே இப்படி தான் போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.